போதெல்லாம் உள்ளம் மகிழுதையா, நெஞ்சம் உருகுதையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசுராஜா. நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை எங்கள் மத்தியிலே நீர் அனுப்பும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய நல்ல இருதயத்திலே அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே அதை காத்து ஆண்டவரை 100, 60, 30 பலன் கொடுக்க ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் சொல்கிறோம். தாழ்த்துகிறோம். புதிய எல்லாம் உமக்கே சொல்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 8:16, 17, 18வது வசனம், 16வது வசனமும் 18வது வசனமும். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். பாருங்க, அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல உவமையை தன்னுடைய சீஷர்களுக்கும் அவரிடத்துல கூடி வந்த மக்களுக்கும் ஒரு உவமையை சொல்றாரு. சொல்லிட்டு சீஷர்களுக்கு தனியா வந்து கேட்ட சீஷர்களுக்கு விளக்கத்தை சொல்றாரு. சொல்லும்போது சொல்றாரு, பாருங்க, ஒருவனும் விளக்கை கொளுத்தி என்ன செய்ய மாட்டான், பாத்திரத்தினால மூடி வைக்க மாட்டான். நான் எப்போதும் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், வேத வசனங்கள் சில நேரங்கள்ல ஏதோ நம்மளை கிண்டல் பண்ற மாதிரி என்ன செய்யப்பட்டிருக்கு பாருங்க. நமக்கு இது தெரியாதா? ஏங்க விளக்கு எதுக்கு கொளுத்துறோம்? மறுபடி விளக்க கொளுத்தி மூடி வைப்போம் பாத்திரத்தை வச்சு. நமக்கு இந்த அறிவு, அடிப்படையான அறிவு இருக்கா இல்லையா? விளக்க கொளுத்திட்டு பாத்திரத்தை வச்சு மூடி வைக்க மாட்டோம். நாங்க பாருங்க, எங்க ஊர்ல எல்லாம் இந்த ஒரு கரண்ட் இல்லாத நாட்கள்ல ஒரு விளக்கு இருக்கும். அதுக்கு ஒரு காத்து, அந்த விளக்கு அணைச்சாம இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கண்ணாடி இருக்கும் பாருங்க. இந்த கண்ணாடியை அதுல கவுத்து வச்சிருக்கோம். வெளிச்சமும் கொடுக்கும், காத்தும் என்ன செஞ்சிடாது, அணைச்சிடறாரு. அது ஒவ்வொரு நாளும் அதை கண்ணாடியை சுத்தம் பண்ணணும் பாருங்க. இல்லைன்னா அதுல போய் அந்த கார்பன் படிஞ்சு வெளிச்சம் தெரியாது. சாதாரணமான படிப்பறிவு இல்லாத நமக்கு இந்த அறிவு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, விளக்க கொளுத்தி என்ன செய்ய மாட்டான், ஒருத்தன் என்ன செய்ய மாட்டான், பாத்திரத்தினால மூடி வைக்கவும் மாட்டான். வீட்டுல விளக்க கொளுத்தி உயர்ந்த இடத்துல வைக்குமா, கட்டிலுக்குள்ள கொண்டு வைக்குமா, அப்படியும் செய்ய மாட்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுறாரு, உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான் என்று சொல்றார். மார்க் 4ஆம் அதிகாரம், அங்கேயும் அவர் இதை சொல்றாரு பாருங்க. 21வது வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்கே அன்றி மரக்காலின் கீழாயிலும் கட்டிலின் கீழாயிலும் வைக்கிறதுக்கு கொண்டு வருவாங்களா? ஆண்டவர் அப்போ ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறார் பாருங்க. நமக்கு ஏதோ ஒன்றை நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். விளக்க கொளுத்தி எவனாச்சும் மரக்கால மூடி வைக்கிறதுக்கு, கட்டிலுக்கு கீழே கொண்டு வைக்கிறதுக்கு விளக்க கொளுத்திட்டு வருவான். விளக்க கொளுத்திட்டு வந்தா என்ன செய்வான்? எல்லாரும் காணத்தக்கதாக, அவன் வெளிச்சம் கிடைக்கத்தக்கதாக உயர்ந்த இடத்துல வைப்பானே
என்று சொல்லுகிறார். பாருங்க, அங்கே மார்க் 7ஆம் அதிகாரத்துல மார்க் 7:16 என்ன சொல்றாரு பாருங்க. 16 கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன உண்மையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். பாருங்க, கேட்கிறதுக்கு ஒருவர் காது உள்ளவனா இருந்தா கேட்க கடவன். இது என்ன வித்தியாசமா இருக்கு? விளக்க கொளுத்தி அவனாச்சும் மரக்கால கீழே வைக்க கொண்டு வருவானா, மூடி வைக்க கொண்டு வருவானா, இல்ல கட்டிலின் கீழே வைக்க கொண்டு வருவானா? அது விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கேட்கறதுக்கு ஒரு காதல்லவனா இருந்தா கேட்க கடவன். அங்கே லூக்காவுல சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? அவன் என்ன செய்யணுமாமா? கேட்கிறதை குறித்து கவனமா இருக்க வேண்டும். நான் இதை ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க, கேட்கிற திறன் பாருங்க, நம்ம சாலைகள் எல்லாம் போறோம். அங்கே நான் நிறைய நேரங்கள்ல இந்த கேட்கறத விட்டுட்டு நம்ம ஒரு பக்கமா போயிட்டு இருப்போம். பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் உள்ள போறவங்க எல்லாம் இடது பக்கமா போங்க, இடது பக்கமா போங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நமக்கு அது காதலியே விழுகாது. என்ன செய்வோம்? நம்ம அங்க வெளியே வர வாசல் வெளியே அங்க ஒருத்தர் நிற்பார். அப்படி 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 அப்பதான் நமக்கு என்ன செய்யும்? ஓ, அவர் அதைத்தான் சொன்னாரா? அது வரைக்கும் நம்ம அதை காதுல விழுந்திருக்கோம், ஆனா கேட்டிருக்க மாட்டோம். நம்ம அந்த ரூட்ல நமக்கு தெரிஞ்ச விதத்திலேயே போறதுக்கு பாருங்க. அநேக நேரங்கள்ல இப்படித்தான் அரசாங்கம் ஒன்றை சொல்லி இருக்கும், நாம அதுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். அதுக்கப்புறம் அடிபட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன தெரியும்? ஆகா, இன்சூரன்ஸ் வேணுமோ, போலீஸ் பிடிச்சிட்டாரு. அதற்கு முன்னாடி இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் வச்சிருக்கீங்களா? அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிருக்கு, அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம். லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம போக மாட்டோம். லைசன்ஸ் இல்லாமலே வண்டி ஓட்டிட்டு இருப்போம். பாருங்க, கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனா இருந்தால் கேட்க கடவன். அநேக நேரங்களில் நம்முடைய காதுல நிறைய சத்தம் கேட்கும். பாருங்க, ஒரு கூட்டத்துக்கு நம்ம போறோம், ஒரு திருவிழாவுக்கோ போறோம், அவ்வளவு கூட்டம் ஒரே சத்தமா இருக்கு. கையம் சந்த கடை மாதிரி கூட்டம் இருக்கும், சத்தம் இருந்துட்டு இருக்கும். நமக்கு நம்ம கூட வந்தவங்க, நம்ம பிள்ளைகளோ, நம்முடைய அம்மாவோ அப்பாவோ யாரோ கூட வந்திருக்காங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி எங்கேயோ தாண்டி போயிட்டோம்னு வைங்களேன், அவங்க ஒரு கூப்பிடுவாங்கன்னு நம்மளை கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கூப்பிட்ட மாத்திரத்துல நமக்கு தெரியும் யார் கூப்பிடுறாங்கன்னு தெரியும். அவ்வளவு சந்தடி மத்தியிலேயும் நமக்கு தெரியும் நம்மளை கூப்பிடுறது யாரு. அப்பா கூப்பிடுறாங்களா, இல்ல அம்மாவா, இல்ல மனைவியா, இல்ல என் பையனா, மகளா, தெளிவா தெரியும் பாருங்க. அதனால ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கும். என் மந்தை இல்லாத ஆடுகள், என் மந்தையிலே சேராத ஆடுகள் என் சத்தத்தை அறியாது. அவர்கள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அவர்கள் அறியவில்லை. நீங்களும் நானும் அவருடைய மந்தை நாடுகளாயிருக்கிறோம். ஆகையினால்தான் அவர் நம்மை பார்த்து கொஞ்சம் கடிந்து கொண்டு சொல்லுகிறார், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். சரி, இதெல்லாம் ஏன் ஆண்டவர் நம்மை பார்த்து இவ்வளவு கடினமாய் பேச வேண்டியதாக இருக்கிறது? பாருங்க, எபிரேயர்ல 13ஆம் அதிகாரத்துல அங்கே அந்த எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்கிறார் பாருங்க. பத்தாம் வசனம் என்ன? சாரி, 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இருந்து படிங்களேன்.
நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அதனாலதான் அடுத்து சொல்றார், பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பேசுகிறவருக்கு நீங்க என்ன செய்யணும்? செவி கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் கேட்க மாட்டேன் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். பாருங்க, இன்னைக்கு நேத்து ஒரு எம்எல்ஏ காங்கிரஸ்ல இருந்தாங்க, காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சியில இருந்தாங்க. அவங்க அடுத்த நாள் அவங்க எங்க போயிட்டாங்க? இன்னொரு கட்சிக்கு போயிட்டாங்க. நேத்து வரைக்கும் காங்கிரஸ் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? பிஜேபிக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? அப்போ அவங்க எங்க இருந்தாங்க, எங்க போய் சேர்ந்துட்டாங்க? ஒரு கட்சியில இருந்து, மதசார்பற்ற கட்சியில இருந்து மதசார்புள்ள கட்சிக்கு என்ன செஞ்சிருக்காங்க? போயிருக்காங்க. இப்ப அங்க அதற்குரிய காரியங்களை பேசணும். முதல்ல இருந்த இடம் வேற, அந்த இடத்துக்கு உள்ள காரியங்களையே பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க இடம் மாறிட்டாங்க, அதனால அப்படி இருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்க? நீங்களும் நானும் எங்க வந்திருக்கிறோமாமா? வேதம் எப்படி சொல்லுங்க? சீயோன் மலையினிடத்திற்கு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, ஜீவன் உள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் வந்திருக்கீங்களா? ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் பரம எருசலேம், பரலோகம். நமக்கு ஒருவேளை வெளிப்படையா அவங்களுக்கு கொடுக்கறது போல ஒரு கார்டு கொடுக்காம இருந்திருக்கலாம், ஐடி கார்டு ஒருவேளை இல்லாம இருக்கலாம். ஆனா தேவன் நம்முடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஐடி கார்டு கொடுத்திருக்காருங்க. நீங்க யாருங்க? நீங்க ஒவ்வொருவரும் நாம் அறிக்கையிட வேண்டிய வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கு. அது மாத்திரமல்ல, 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கு. அது மட்டுமில்ல, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையில இருக்கீங்களா? சபையில வந்திருக்கீங்களா? இந்த சபைக்கு இல்ல, கட்டிடமாகிய சபைக்கு இல்ல. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்கள் அநேகருடைய பேர் மோசே சொன்னாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிக்க கூடாது, அப்படி அழிக்கிறதுன்னா முதல்ல என் பேரை என்ன செய்யுங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஜீவ புஸ்தகத்துல உங்களுடைய என்னுடைய பேர் எழுதப்பட்டிருக்கா? நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோமா? அந்த ஐடி, அந்த ரெஜிஸ்டர் புக்ல நம்முடைய பேர் இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அங்க வந்திருக்கீங்க, உங்க பேர் அங்க எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும். நீதிமான்களுடைய ஒரு கூட்டம் இருக்குல்ல, அங்க வந்திருக்கிறோம் நாம. நான் ஏற்கனவே உங்களுக்கு விவரிச்சிருக்கிறேன். நீங்க இந்த சபைக்கு வந்த உடனே எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. இந்த கூட்டம் முடிஞ்சு ஆமேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி இருப்பீங்க? அக்கா என்ன குழம்பு, என்ன கூட்டு, என்ன ரசம், எங்க போனீங்க, நேத்து என்ன பண்ணீங்க, முந்தா நாள் என்ன பண்ணீங்க, கதை என்ன செஞ்சிருவோம் பாருங்க. நாம ஆனா இங்க எங்க வந்திருக்கோமா? நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கு. அப்ப நம்ம எப்படி நடக்கணும்? வெளியில போகும்போது வரும்போது நம்ம யாரோட ஐக்கியமா இருக்கிறோம்?
நீதிமான்களுடைய ஆவிகளோட ஐக்கியமா இருக்கணும். அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன செய்யணும், என்னுடைய காரியங்கள் இருக்க வேண்டும். பாருங்க, அடுத்து என்ன சொல்றாரு, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்துக்கு. புது உடன்படிக்கை என்னங்க? புது உடன்படிக்கை இதை நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே பிதாவிடத்திலே பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே, ஆண்டவரே இந்த பிள்ளைகள் என்னுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்காங்க, இவர்கள் மேல இரக்கமாயிருங்க, இவர்கள் மேல கிருபையாயிருங்க, இவர்களை தண்டிச்சிடக்கூடாது, இவர்கள் அபாத்திரமான காரியங்கள்ல மாட்டிக்கொள்ளக்கூடாது, கிருபையாருங்க, தப்பு செஞ்சோன்னு இயேசு நமக்கா பேசுறார். விட்டுருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, இதாவே மன்னிச்சிருங்க, என் ரத்தம் அவர்களுக்காக சிந்தப்பட்டிருக்குது, மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, அப்பாவிடத்துல பேசுறாரு. பாருங்க, அந்த ரத்தத்துல வந்திருக்கிறோம், ஆபேலுடைய ரத்தத்துக்கு இல்ல. ஆபேலுடைய ரத்தம் என்ன கூப்பிட்டது, என் சகோதரன் என்ன கொன்னுட்டான், எப்ப தண்டனை கொடுக்க போறீங்க அப்படின்னு கூப்பிட்ட ரத்தம். ஆனா இயேசுவின் ரத்தம், நாம அநேக நேரங்கள் அவருடைய சத்தத்தை விட்டு தூரம் போனா கூட பிதாவினிடத்துல கண்டிச்சிடாதுங்கப்பா, கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்க கொஞ்சம் இரக்கமாயிருங்க, கொஞ்சம் கிருபையாருங்க, ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க, ஏதோ சூழ்நிலையிலான செஞ்சுட்டாங்க அப்படி என்று பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிற ரத்தம். அந்த ரத்தத்திடத்துல வந்திருக்கிறோமா நாம? அடுத்து பாருங்க, சொல்றாரு, நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினது வந்து சேர்ந்தீர்கள். ஆகையினால பேசுகிறவருக்கு நீங்க என்ன செய்யுங்க, செவி கொடுங்கள், கேளுங்கள், கேட்கிற ரத்தத்தை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லிவிட்டு தான் அவர் சொல்லுகிறார், என்ன செய்வான், விளக்க கொளுத்திட்டு வந்து என்ன செய்யக்கூடாதாமா, மூடி வைக்க கூடாது. பாருங்க, அங்கே லூக்கா 11ஆம் அதிகாரத்துல 11:33 படிங்க. லூக்கா 11:33. வைப்பான். ஓகே, பாருங்க, அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு பாருங்க, அங்க 27ஆம் வசனம், 27. அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பால் உண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். பாருங்க, மரியாதை பத்தி அங்க சொல்ற ஒருத்தன் கூட்டத்துல இருந்து, எவ்வளவு உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது அப்படின்னு சொன்ன. அப்படி ஆனாலும் அப்படின்னா என்ன அர்த்தங்க? அப்படி ஆனாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இல்லைன்னு சொல்லல, மரியாள் பாக்கியம் உள்ளவர்கள், பாக்கியம் உள்ள ஸ்திரீ தான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அதை பார்க்கிலும் யார் பாக்கியவான்களாம்? அவருடைய வார்த்தையின்படி செய்யக்கூடிய பிள்ளைகள் மரியாளை பார்க்கிலும் பாக்கியவான்களாமா. இயேசுவை சுமந்த அந்த தாய் பாக்கியவதி தான், அதை விட பாக்கியவான்கள் அவருடைய வார்த்தையின்படி செய்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அதை காத்துக் கொள்கிற வசனத்தை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதனால சொல்றாரு, நீங்க விளக்க கொளுத்தி அதை என்ன செய்யக்கூடாது, மூடி வைக்க கூடாது. ஒரு ஓமை இப்பொழுது இதை விளக்குறதுக்கு எனக்கு எப்படின்னே தெரியல பாருங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது எப்படி விளக்குறதுன்னு புரியல. அதனால இப்ப ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை காமிச்சு விளக்க போறேன். அந்த செல் கொடு,
செல்போன். தம்பி பிரபு, வா பிரபு. நான் இப்ப ஒரு பெரிய கோடீஸ்வரன், சரியா? நீங்க என்ன செய்யறீங்க நினைக்கிறீங்க? நினைச்சுக்கீங்க, நான் யாரு? ஒரு பெரிய கோடீஸ்வரன். இப்ப இங்க வா தம்பி, இவருக்கு 2 காரியத்தை கொடுக்க போறேன். இது 2ம் உனக்கு கொடுக்க போறேன். உனக்கு தேவையானது இது இது வச்சுக்கோ. ஓகே, போய் உட்காரு. மகேந்திரன், வா வா இங்க வா. பாருங்க, இதை பார்த்துக்க. இது உனக்கு எது தேவை? நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன், இதுல எது உனக்கு தேவை? வச்சுக்க. பிரபு, அதை வச்சு என்ன பண்ண போற? அது என்னது? இதை என்ன பண்ண போற நீனு? இதை வச்சு எப்படி பண்ணுவ? அதான் சொல்லு. நல்லது பண்ணுவேன், ஆனா எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. இதை என்ன பண்றதுக்கு உனக்கு தெரியாது, அப்படித்தானே? நல்லது பண்ணுவேன்னு சொல்ற, இதை நீ எப்படி எங்க இருந்தோ தெரிஞ்சுக்கிற. ஓகே, அதுல என்ன இருக்கு? அதுல என்ன இருக்கு? அதை நீ எப்படி, உன் கைக்கு எப்படி வரும்? எப்படி வரும்? அவனுக்கு அது தெரியாது. இதனுடைய மகிமை என்ன செய்யாது? அவருக்கு அக்கௌண்ட் கிடையாது, ஆதார் கிடையாது, எந்த ப்ரூஃபும் கிடையாது. இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னா கூட, யாராவது சொன்னா கூட அவருக்கு என்ன வேணும்? ஆதார் கார்டு வேணும். இப்போ அவர் என்ன பண்ணுவாரு? இன்னைக்கே அதை பணமாக மாற்றி அவர் நினைச்சதெல்லாம் என்ன செய்யலாம்? வாங்கி கொள்ளலாம். இப்போ 2 பேருக்கும் விளக்கு கொளுத்தப்பட்டுருச்சு. தேவன் ஒரு ஊமையை சொல்றார், 2 பேருக்கும் விளக்கு கொளுத்தப்பட்டாச்சு. இவர் என்ன பண்ண போறாரு? மூடி வைக்க போறாரு. இவர் என்ன பண்ண போறாரு? அது பிரகாசிப்பதற்கு தண்டின் மேல தூக்கி வைக்க போறாரு. பாருங்க, இங்கே லூக்கா 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒருவனும் 33ஆம் வசனம், ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வெளிச்சம் காணும்படி அது விளக்கு தண்டின் மேல் வைப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி 29வது வசனத்தை 29ல இருந்து வரிசையா படிங்க. ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கும் பொழுது இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளில் இருந்து வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். பாருங்க, அப்படின்னு இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, விளக்க கொளுத்தி ஒருத்தனை என்ன செய்ய மாட்டானாமா? மூடி வைக்க மாட்டான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர், அதான் சொல்றாரு பாருங்க. இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர், அவர் எனக்கு நித்திய ஜீவனை தருகிறவர். அவர்
என்னை உலகத்தின் பிடியிலிருந்து என்னை மீட்டு கொண்டு வந்தவர் என்கிற ஒரு உண்மைய அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் தான் என்ன செய்தேன்? முழு உலகத்தையும் சிருஷ்டித்தேன். நான் தான் உங்களுடைய இரட்சகர். நான் தான் உங்களை உருவாக்கினேன். நானே உன்னை உருவாக்கினேன். நீ உளையான சேற்றிலே கிடந்தாய். உன்னை தூக்கி கழுவி சுத்திகரித்து என்னுடைய பிள்ளையாக உன்னை மாத்தின அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. யோனா தீர்க்கதரிசி அந்த நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமா இருந்தது போல இயேசு கிறிஸ்து நமக்கு அடையாளமா இருக்கிறார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினாங்க. அந்த நினிவே பட்டணத்தார் நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு விரோதமா சாட்சி சொல்லுவாங்களாமா. என்ன ஆண்டவரே, இந்த யோனா தீர்க்கதரிசி மீனுக்கு வயிற்றுல இருந்தாரு, வந்து என்னென்னமோ சொன்னாரு, ஒரே நாள் தான் பிரசங்கம் பண்ணாரு யோனா. நினிவே பட்டணம் முழு பட்டணமும் ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தது. மிருக ஜீவன்கள் கூட சாப்பிடல, மனம் திரும்பினாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்கிறது. ஆனா கேட்கிற விதத்தை குறித்து நாம் கவனமா இல்லை. தேவன் நமக்கு வைத்திருக்கிற அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இல்லை. நாம் செய்வதெல்லாம் விளக்கு கொளுத்தப்பட்டுருச்சு, ஆனா என்ன செஞ்சுதான் வைக்கிறோம்? கவுத்தி மரக்கால மூடி வச்சிருக்கிறோம். அதை வெளிச்சம் கொடுப்பதற்கு, அதை அனுபவிப்பதற்கு, அதன் வெளிச்சத்திலே நடப்பதற்கு நாம் ஆயத்தம் இல்லை. வெளிச்சத்துல நடந்தா நமக்கிட்ட இருக்கிறது என்ன தெரியும்? வெளிச்சத்துல நடந்தா என்ன தெரியும்? ஒரு அழுக்கு சட்டை நான் போட்டிருக்கிறேன், பிரபு ஒரு நல்ல வெள்ளை சட்டை போட்டிருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோமே. நாங்க 2 பேரும் இருட்டுல போறோம், ஏதாவது தெரியுமா? நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறது தான் தெரியுமா? நல்ல புது சட்டை போட்டிருக்கிறது தான் தெரியுமா? இல்ல அவர் ஒரு அழுக்கான சட்டையை போட்டிருக்காரு, அல்லது இவர் அழுக்கான சட்டையை போட்டிருக்காரு, அவரு நல்ல சட்டையை போட்டிருக்காரு, தெரியுமா? இருட்டுல போனா தெரியாது, வெளிச்சத்துல தான் தெரியும். இயேசு சொல்லும்போது சொல்கிறார், அவர்கள் தங்களுடைய அவலட்சணங்கள் வெளியே தெரியாதபடிக்கு இருட்டுல இருக்கதான் விரும்புறாங்க. ஒருவன் இருட்டிலே இருக்கிறான், வெளிச்சத்தினத்திற்கு வர முடியவில்லை அப்படின்னா ஏன் வர முடியல? தன்னுடைய அவலட்சணம் கண் தெரிஞ்சு விடும். அதனால அவன் இருட்டிலேயே தான் இருக்க விரும்புறான். ஆதாம் ஏவாள் ஏன் ஒழிச்சுட்டாங்க போய்? பாருங்க, தேவனுடைய வெளிச்சத்திலே நம்மை நடப்பதற்கு விளக்கு ஏற்றப்பட்டாச்சு. தேவனை பற்றி அறிவு நமக்கு தெரிஞ்சு விட்டது. ஒரு நாட்கள்ல நாமும் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களாக இருந்தோம், தேவன் அல்லாதவைகளை நாம் வழிபடுகிறவர்களாக இருந்தோம். ஆனா ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரிச்சு கொண்டு வந்துட்டாரு. ஆனா நாம எங்க இருக்கிறோம்? விளக்கு ஏற்றப்பட்டுருச்சு, அறிவு வந்துருச்சு, தேவன் யார் என்று தெரிந்து விட்டது, என்னை ரட்சித்தவர் என்னுடைய இரட்சகர் யார் என்பது எனக்கு தெரிந்து விட்டது, அவர் எனக்காக என்ன செய்தார் என்பது தெரிந்து விட்டது. ஆனா நான் என்ன செஞ்சிட்டேன்? அதை போதும், தெரிஞ்சதோட இருக்கட்டும், வச்சு மரக்கால வச்சு கவுத்தி வச்சிடறோம். வேண்டாம், இருக்கட்டும், அது நமக்கு இது பிறகு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், திறந்துக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையாய் கவனமாயிருங்கள். பாருங்க, அங்கே மத்தேயுல மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5 உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுள். 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து பாருங்க. அங்க எவ்வளவு அழகா தெளிவாக சொல்லுகிறார் பாருங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை
பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். பாருங்க, வசனத்தை கேட்டு உணர்வில்லாம இருக்கும்போது நிறைய நேரங்களிலே நாம் வசனத்தை கேட்டு உணர்வில்லாம இருந்திருக்கிறோம். அப்ப எல்லாம் என்ன செஞ்சு போச்சு? நாம் பலன் கொடுக்க முடியல. வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல பறவைகள் எப்படி எடுத்துட்டு போச்சதோ அது போல நம்முடைய இருதயத்திலிருந்து வசனம் சொல்லப்பட்ட வார்த்தை அது போயிருச்சு. காத்தோட அன்னைக்கு என்னைக்கோ கேட்டோம், அது இப்போ ஞாபகம் இல்லை, போயிருச்சு. பாருங்க, எங்க ஊர்ல ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார் பாருங்க, அப்படி அம்மா சர்ச்சைக்கு போனீங்களா? ஆமாங்க. நல்லா இருந்துச்சா ஆராதனை? நல்லா இருந்துச்சு. பேசுனாங்களா? நல்லா என்ன எப்படி இருந்துச்சு? அருமையா இருந்துச்சுங்க ஐயா. பேச்சு ரொம்ப ஆண்டவரே பேசினாருங்க. அப்படிங்களா? சரி. என்ன பேசுனாங்க? அது என்னமோ பேசுனாங்க, மறந்துட்டேன். நல்லா இருந்துச்சாமா, அருமையா இருந்துச்சாமா. என்ன பேசுனாங்கன்னு கேட்டா என்னமோ பேசுனாங்க, என்ன இல்லை, உணர்வு இல்லை. என்னமோ பேசுனாங்க, தெரிஞ்சாங்க, காதுல விழுந்துச்சு, கேட்டோம். ஆனா என்ன செய்யல, உணரல. அந்த வசனம் அன்னையோட அந்த நிமிஷமே என்ன செஞ்சுட்டு அப்படியே போயிடுச்சு. பாருங்க, 2வது கற்பாறை இடத்துல விழுந்தவங்க பாருங்க, அவங்க பாருங்க, அது வேர் போட முடியல. அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறான், ஆகிலும் தனக்குள்ள வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் சின்ன உபத்திரவம். பாருங்க, சிலருக்கு நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாதான் பிரச்சனை வரும், ஏதாவது உபத்திரவம் வரும். நல்ல நேத்து வரைக்கும் நான் ஜபிக்கல, வேதம் வாசிக்கல, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனேதான் என்னது பாருங்க, பிசாசுக்கு யார் மேல கண்ணு? கிறிஸ்தவன் மேல கண்ணு இல்ல, கிறிஸ்தவர்கள் என்று பேர் எழுதி கொண்டவர்கள் மேல கண்ணு இல்ல, வசனத்தின்படி வாழ நினைப்பவர்கள் மேலதான் அவனுடைய கண் இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால சாத்தானுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அவர்கள் நேராக நிச்சயமா எங்கதான் போறாங்களாமா? ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்திலே இருப்பதனால அவன் எங்கதான் போக போறான்? அவனுடைய இடத்துக்கு தான் போறான். பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகம் என்று சொல்லப்படுகிறது. நரகத்தை தேவன் எதற்காக உண்டாக்கினார்? மனிதனுக்காகவா? நரகத்தை தேவன் யாருக்காக உண்டாக்கினார் தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். உங்க கடவுள் என்னப்பா அன்பான கடவுள்னு சொல்றீங்க, ஆனா அவர் என்னமோ நரகத்துக்கு அனுப்பிடுவாராமா? நீங்க உண்மையா வசனத்தின்படி வாழாட்டி உங்களுக்கு 2ஆம் நரகம், அக்னியும் கந்தமும் எரிகிற 2ஆம் மரணமாகிய நரகத்துல தள்ளப்படுவீங்களாமே, அப்படியா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? ஆமாங்க, ஆமா, அவர் வசனத்துல சொல்லி இருக்காரு, நீங்க ரொம்ப கீழ்ப்படியாட்டி அப்புறம் 2ஆம் நரகம் தான், அப்படியா சொல்ல போறோம்? நரகத்தை தேவன் மனிதர்களுக்காக உண்டாக்கவில்லை. நரகத்தை இந்த பூமியை கெடுத்து போட்ட பிசாசுக்காக தேவன் உண்டாக்கினார். ஆனா அவனுக்கு கூட நம்மையும் சேர்த்து இழுத்துட்டு போறான். அப்ப அவனுக்கு இழுக்க வேண்டியது யாரதான் இழுக்கணும்? ஆல்ரெடி
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாம் பிரயாணிக்கிற பாதை தேவன் நம்ம நரகத்துக்கு அனுப்புறது இல்லை. நான் இப்போ திருப்பூருக்கு போனோன்ட்டு இங்க இருந்து கிளம்பிட்டேன். வண்டி எடுத்துட்டு நேரா மேற்க போறேன்னு வைங்களேன். மேற்கு திசையை நோக்கி போறேன். எங்கெங்க போவேன்? திருக்கு போவேனா, பல்லடத்துக்கு போவேனா? இதுக்கு ஆண்டவரா காரணம்? நான் மேற்கு திசையை பார்த்து போனேன். என் பாதை என்னை எங்க கொண்டு போய் விட்டுச்சு? இதுக்கு யாருங்க காரணம்? யாராவது காரணமா? வண்டி காரணமா? நான் ஓட்டின வண்டி என்ன கொண்டு போச்சா? நான் திசை மாறி போயிட்டேன். இங்கே ஆண்டவரும் அதைத்தான் சொல்றாரு. நாம் இப்படி பதில் கொடுக்கணும் பாருங்க. தேவன் நம்மை நரகத்துக்கு அனுப்புறவர் இல்ல. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை, அவன் மனம் திரும்பி வாழ்வதையே நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஒரு மனுஷன் பாவத்தில் இருந்தா அவன் மரணத்துக்கு நேரா போறான். தேவனை விட்டு தூரம் போகிறவன் மரணத்துக்கு நேரா போறான். அது அவனுடைய சாவை தேவன் விரும்பவே இல்லை. அவன் மனம் திரும்பி வாழ்ந்திருக்கவே தேவன் விரும்புகிறார். அவன் தன் வழியை விட்டு திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவன் இதோ ஆண்டவர் சொல்ற, உங்களுக்கு முன்பே மரண வழியும் ஜீவ வழியும் வைக்கிறேன். நீங்க தெரிந்து கொள்வது உங்களுடைய கையில இருக்கு. நீங்க எதை தெரிஞ்சுக்கிறீங்க? மரண வழியா ஜீவ வழியா? நான் அதை எளிதாக சொல்லுகிறேன். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தேவன் நமக்கு ஒரு அற்புதமான வாழ்வை நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாரு. கடைசியில வரைக்கும் நாம் அதை அனுபவிப்பதற்கு, ருசி பார்ப்பதற்கு நாம் காத்திருக்க வேண்டியதில்லை. அனுதினம் அன்றாட வாழ்க்கையிலே பரலோக வாழ்வை நாம் ருசிக்க முடியும். பரலோகத்தின் சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்திலே நாம் ருசி பார்க்க முடியும். அது வசனத்தின்படி நடப்பதால தான் இருக்கு. கடந்த நாட்களிலே நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். அதை உங்களுக்கு நான் சொல்றேன். அது பிரயோஜனமா இருக்குங்கிறதுக்காக சொல்றேன் பாருங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஒரு செல்போன் கிடைச்சது ரோட்ல. சில ஆண்டுகளுக்கு முன்பு அதை நான் என்ன பண்ணேன், வந்து எனக்கு கொடுக்கணும்னே தோணலை பாருங்க. அது லாக்கா இருந்துச்சு. அந்த லாக்கை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். செல்போன் இல்லை அப்பெல்லாம். பிறகு எப்படியே லாக்கை எடுத்து எப்படியோ அந்த செல்போனை என்ன செஞ்சுக்கிட்டோம், வச்சுக்கிட்டோம், பயன்படுத்திக்கிட்டோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செல்போன் கிடைச்சது. அதையும் எடுத்துக்கிட்டேன். எடுத்த உடனே அதை ஆன் பண்ணி அதில் நம்பர் பார்த்தேன். யாருக்காக கால் பண்ணியிருக்கு, வந்திருக்கேன். ஒரு நம்பர் கடைசியா யாரோ கூப்பிட்டுருந்தாங்க, அவங்களுக்கு நான் கூப்பிட்டேன். கால் பண்ணி என்ன செஞ்சேன், ஃபோன் இந்த நபருடைய ஃபோன் ரோட்டில் கிடந்துச்சு, இன்ன இடத்துல இருக்கு, வந்து என்ன செஞ்சுக்கிங்க, வாங்கி கொள்ளுங்கள். அவர் ரொம்ப சந்தோஷத்தோட கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்டார். வேற ஒரு நம்பர்ல இருந்து கூப்பிட்டு என்ன செஞ்சாரு, பிரிண்டிங்கில் வந்து அந்த ஃபோனை என்ன செஞ்சுக்கிட்டாரு, வாங்கி கொண்டார். பாருங்க, அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க இருதயத்தில். அது எனக்கு ஒரு மிகுந்த சந்தோஷமாவே இருந்துச்சு பாருங்க. நாம் ஒரு பெரிய சோதனைகளுக்குள்ளே ஆண்டவர் அப்படி காமிச்சு என்ன செஞ்சாரு, வெளியே கொண்டு வந்தார் என்கிற ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு பாருங்க. பாருங்க, நம்முடைய வாழ்விலே அனுதினமாய் தேவன் வைத்திருக்கிற பரலோகத்தின் சந்தோஷத்தை நாம் ருசிக்க முடியும். காயினுடைய முகநாடி வேறுபட்டுருச்சு. ஆண்டவர் கேட்டாரு, ஏன்பா உன் முகநாடி வேறுபடுது? நன்மை செஞ்சா மேன்மை இல்லையா? பாருங்க, ஏன் அவனுடைய முகநாடி வேறுபட்டது சொல்ல முடியுமா? ஸ்தேவான் கல்லறையிடப்படுறாரு. அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு? பிரகாசமா இருக்கு. பார்க்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறான். அவனை கல்லறிய போறாங்க, கொல்ல போறாங்க சூழ்ந்து நின்று. ஆனா அவன் பார்க்கும்போது அவர்கள் இவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல பிரகாசிக்கிறது. ஆனா அவர் ஒரே சாட்சின்னு சொல்றாரு, பரலோகம் திறந்திருக்கிறதை காண்கிறேன். அங்கே இயேசுவானவர் அங்கே எழுந்து நிற்கிறார் வாசல்ல. நீங்கள் உபத்திரவப்படும் பொழுது, தேவனுக்காக வாழும் பொழுது, வைராக்கியமாய் தேவனுக்காக நிற்கும் பொழுது தேவன் எழுந்து நிற்பார். என் பிள்ளை இந்த பூமியில எப்படி பாரு, என் சத்தத்துக்கு செவிசாய்க்கிற பிள்ளை எப்படி பாரு,
என்று தேவன் என்ன செய்வார்? எழுந்து நிற்பார். ஆனா நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை விட்டு தூரம் போகிறோமோ, தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாய்க்காமல் போகிறோமோ, ஆட்டோமேட்டிக்காவே நம்முடைய முகநாடி என்ன செய்யுது? வேறுபடுகிறது. அங்க எங்க எங்க அம்மா, நான் சின்ன பையனா இருக்கும்போதே, நான் காலைல எழுந்திரிச்ச உடனே கேட்பாங்க. எனக்கு சின்ன பையனா இருக்கும்போதே எனக்கு இப்பெல்லாம் சரியா தேவனை அறியல, ஆனா அம்மா கூட நான் ரொம்ப ஃபிட்டா இருப்பேன். சிறுவரா இருக்கும்போது. வளர்ந்து வாலிபன் ஆன போதுதான் அப்புறம் ரூட்டு மாறிடுச்சு. சின்ன பையனா இருக்கும்போது நான் ஏந்திச்ச உடனே எங்க அம்மா என் முகத்தை பார்த்துட்டு கேட்பாங்க, ஏன் மோனே உடம்பு முகம் ஒரு மாதிரி இருக்கு, என்னமோ அம்மா எனக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஜெபம் பண்ணுவாங்க. பாருங்க, சில நாள் கேட்பாங்க, நல்ல சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு ஃபுல்லா என் அம்மா கூடயே இருப்பேன் நான். ராத்திரி கடைசியில உட்காந்து எங்க அம்மாவுக்கு கூட உட்காந்து பாத்திரத்தை கழுவி கொடுத்து தான் தூங்குவேன். என்னால் தூங்க முடியாது. எங்க அம்மா கூட கடைசி ராத்திரி வரைக்கும் நான் இருப்பேன். அம்மா தூங்க போகும்போதுதான் எனக்கு தூங்க முடியும். வாலிபன் ஆன போது அதுக்கப்புறம் பாவம் எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் முகநாடியும் மாறி போச்சு, அப்புறம் ஐக்கியமும் மாறி போச்சு, வித்தியாசமாயிருச்சு. பாருங்க, அங்கே நாம் தேவனோடு வாழும் பொழுது இருக்கிற ஐக்கியம், அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது இருக்கிற அந்த 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 மகிழ்ச்சி, அதை நீங்க இந்த பூமியிலே அனுபவிக்க முடியும். தேவன் ஒரு அற்புதமான வாழ்க்கையை நமக்கு வச்சிருக்கிறார். அது எப்ப கிடைக்கும் தெரியுமா? உணரும் போதுதான் கிடைக்கும். நாம் வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை உணர வேண்டும். பாருங்க, இந்த தம்பி கிட்ட நாம கொடுத்த ஒரு பெரிய ஒரு, அது எவ்வளவு தெரியுமா தம்பி? அதுல எவ்வளவு போட்டிருக்கு அமௌண்ட் தெரியுமா? தெரியல, பாத்தீங்களா? அதுல 10 கோடி ரூபாய் இருக்கு. நீங்க உணர்வுள்ளவங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க நினைச்சு பாருங்க. ஒரு உணர்வுள்ள ஒரு மனிதனிடத்துல இப்படி ஒரு கிடைக்குது, என்ன செய்வீங்க? அக்கௌண்ட் இல்லைன்னு வச்சுக்கீங்க, உடனடியா என்ன பண்ணுவீங்க? உணர்வுள்ளவர்களா இருந்தால் உடனடியா அக்கௌண்ட் இன்னைக்கே ஓபன் பண்ணிடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இந்த போட்டு நாளைக்கு எடுத்து நாளைக்கே என்ன செய்வோம்? ஆடி காரு பென்ஸ் கார்ல வரமாட்டோம். உணர்வு. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இவர் என்ன செய்வாரு? ஒரு வேளை இது உண்மையான செக்குன்னு வச்சுக்கிங்க, இன்னைக்கு இவர் என்ன பண்ணுவார்? இவர் இதை தொலைச்சு போடுவார். இவர் பேருக்கு கொடுத்துருக்கு, வேற யாரும் என்ன செய்ய முடியாது, இதை பயன்படுத்த முடியாது. இவர் என்ன செய்வார்? இதை வச்சு வீட்டில் வச்சுட்டு உட்காந்துருப்பார். அது பயன்படாது. அது என்ன செய்யும்? கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் கரையான் பிடிக்கும் அல்லது காணா போயிடும். அது அவ்வளவுதான். உணராதிருக்கும் போது அது நம்முடைய இருதயத்திலிருந்து ஆண்டவருடைய வசனம் போயிடும். யார் யார் தேவனை உணரவில்லையோ, அவருடைய வார்த்தைகளை நாம் உணரவில்லையோ, அது பறவைகள் பொறுக்கி செல்வதை போல நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த வசனம் நீங்கி போகும். அதை யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. அது போயிரும். பாருங்களேன், இதுதான் உணர்வில்லாத இருதயம். ஆனா ஒரு நல்ல நிலத்தில் விழுந்த விதைன்னு சொல்றார். அதை என்ன சொல்லப்படுகிறதுன்னா உணர்வுள்ள. அந்த வசனத்தை பாருங்களேன், நல்ல 23வது வசனம், மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அவன் உணர்கிறவனாயிருப்பான். வசனத்தை கேட்டுட்டு உணர்வு, ஆஹா எவ்வளவு பெரிய பொக்கிஷம், இது எவ்வளவு பெரிய விடுதலையான காரியம். இன்றைக்கு உலகம் நம்மை ஏமாத்துது, உலகத்தின் காரியங்கள் நம்மை வஞ்சிக்கிறது, நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதே நமக்கு உணர்வில்லை. நான் தேவனுடைய பிள்ளையாக, அங்கே யோவான் 3:1 யோவானிலே சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தேவன் உங்களை பிள்ளைகள் என்று அழைப்பதினாலே பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதுன்னு பாருங்க.
நாம் உணர்ந்திருக்கிறோமா? அந்த வசனத்தையே நாம் உணரவே இல்லையே. தேவன் நமக்கு செய்தவைகளை நாம் உணரவே இல்லையே. அப்ப எப்படி நம்முடைய இருதயத்திலே வசனங்கள் அது வெளிச்சத்தை கொண்டு வரும்? அது எப்படி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்? பாருங்க, அங்கே லூக்காவிலே சொல்லும் பொழுது சொல்றா, லூக்கா 8ஆம் அதிகாரத்துல அங்கே 9வது வசனம், அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த ஓமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். பாருங்க, நிறைய பேருக்கு சொல்லப்பட்டதுங்க. இயேசுவானவர் இந்த ஓமையை, விதைக்கிற ஓமையை நிறைய ஜனங்கள் கூடியிருக்கும் போதுதான் சொன்னாரு. ஆனா அவங்களுக்கு என்னன்னு விளங்கல. ஆனா போய் கேட்டது எத்தனை பேருங்க? சீஷர்கள் தான் அவரிடத்துல போய் கேட்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க ஒரு ஓமையை சொன்னீங்களே, என்ன? ஸ்கூல்ல வாத்தியார் பாடம் சொல்லி தருவாரு. நாம எல்லாம் கண்ணை உருட்டிக்கிட்டு பார்த்துட்டு இருப்போம். நான் எல்லாம் 9ஆம் வகுப்பு எல்லாம் 10ஆம் வகுப்பு வரைக்கும் மேக்ஸ்ல நல்லா, சாரி 8ஆம் வகுப்பு வரைக்கும். அந்த 9ஆம் வகுப்பு வரும்போது இந்த அல்ஜிப்ரா அப்படி இப்படி எல்லாம் வரும் பாருங்க. A+B இஸ் ஈக்குவல் டு A+B ஹோல் ஸ்கொயர் அப்படி இப்படின்னு எல்லாம் வருமே. தீட்டா, அந்த தீட்டா, இந்த தீட்டா, காஸ் தீட்டா, சைன் தீட்டா, என்னென்னமோ வரும் பாருங்க. அங்க டீச்சர் நல்லா வேகமா சொல்லி, என்ன டீச்சர் நல்லா படிக்கிற பையன் 8ஆம் வகுப்பு, அவங்க தான் எனக்கு மேக்ஸ், நான் முதல் ஆளா இருப்பேன். ஆனா 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரும்போது எனக்கு இந்த மாதிரி கணக்கு வந்த உடனே நானும் கொட்டை கொட்டையா கண்ணை உருட்டிட்டு உட்காந்துருப்போம் பாருங்க. எனக்கு ஒண்ணுமே விளங்காது. என்னடா இது சைன் தீட்டா, காஸ் தீட்டா, ஒண்ணுமே புரியாது பாருங்க. இந்த கிராப் எல்லாம் இருக்கு பாருங்க, அது கூட தெரியாதுங்க. 2 புள்ளிகள் சந்திக்கிறது, ஏயும் பியும் 2 நேர்கோடுகள், 2 கிராஸ் கோடுகள் சந்திக்க, இந்த காரியம் எல்லாம் சொல்லி தருவாங்க. ஒண்ணுமே விளங்காது, ஒண்ணும் புரியாது என்னன்னு. ஆனா ஒண்ணு தெரியாது, அப்படியே மொழிச்சிட்டு இருக்கிறது. அப்புறம் இந்த படத்தை பார்த்து பார்த்து இப்படி போட்டு ரவுண்ட போட்டு இப்படி போட்டு ஏதோ ஒண்ணு அப்படி பாருங்க. நான் இப்ப நினைக்கிறேன், ஒரு நாள் கூட நான் போய் டீச்சர் இது எனக்கு விளங்கலை, இது என்னதுன்னு கேட்டதில்லை பாருங்க. ஆனா சில பிள்ளைங்க போய் கேட்கறத நான் பார்த்துருக்கேன். திரும்ப போய் கேட்பாங்க, மிஸ் டீச்சர், அப்ப டீச்சர் தான், இது எனக்கு புரியல என்னதுன்னு கேட்பாங்க பாருங்க. உணர்வுள்ளவன் அவன் என்ன செய்யறான்? கேட்ட விதம் ஆச்சரியமான விதம். நான் கேட்ட விதம் அது ஒரு விதம், விதமான விதம். ஆனா இவன் கேட்டவன் ஆச்சரியமா கேட்டான், கவனமா கேட்டான். என்னமோ சொல்றாங்களே, இது சரியா தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு மார்க் கிடைக்கும், இது சரியா புரிஞ்சுக்கிட்டா நான் 100 மார்க் வாங்க முடியும், இது சரியா தெரிஞ்சுக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும், இது என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் உயர்ந்த இடத்துல உட்கார முடியும் என்பதை அந்த பிள்ளைகள் உணர்ந்து போய் கேட்டாங்க. டீச்சர் எனக்கு இது புரியல, விளக்கித்தாங்க. சீஷர்கள் அதைத்தான், அவர்கள் அங்கே விளக்கு ஏற்றப்பட்ட போது என்னமோ சொல்றாங்களே, என்னமோ அவர் சொன்னாரே, அதுல ஏதோ இருக்கு, அது என்ன? தனியா இருக்கும்போது, ஆண்டவரே நீங்க ஒரு ஓமையை சொன்னீங்களே, சொல்லித்தாங்க. ஆண்டவர் சொன்னார், உணராம இருக்கிறவனுக்கு உள்ளதும் எடுத்துட்டு போற மாதிரி, அவனுங்க எல்லாம் உணராதவனுங்கப்பா, அவனுங்களை விட்டுரு. அவன் என்ன செய்வான்? கண்டும் அறியாதவர்களாகும் கேட்டும் உணராதவர்களாகும் இருக்கும்படிக்கு அவர்களுக்கு ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அது அவங்களுக்குள்ள உணர்வே இல்லை. நல்லா கேட்பாங்க, ஆனா என்ன இருக்காதாமா, உணர்வே இருக்காது. அவங்க கூட்டத்தோடு கூட்டம் அல்லேலுயா சோத்திரம் ஆமேன் என்று சொல்லி கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்களும் நானும் அப்படிப்பட்ட இடத்திலே இல்லாதபடி, ஆண்டவரே என்னோட பேசுனீங்க, எனக்கு என்னன்னு புரியல, அது எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு சொல்லித்தாங்க, இதனுடைய ஆழங்கள் என்ன, நீர் எனக்கு வைத்திருக்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்கு வேதம் சொல்லுது, அது எனக்கு வேணும், அந்த அற்புதமான வாழ்வு எனக்கு வேண்டும், நான் அதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன், என்ன தர்றேன், என் சுயத்தை விடுறேன், என் பெருமைகளை விடுறேன், நீங்க என்னோட பேசுங்க, நீங்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. சங்கீதக்காரர் கேட்கிறார், தேவனே உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும்.
உணர்வு இருந்தா நாம் பிரகாசிக்க முடியும். உணர்வு இல்லாவிட்டால் அந்த பிரகாசமே மூடி வைக்கப்படும். அது மட்டுமில்ல, அங்கே வெளிப்படுத்தலே சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க. போதும். இங்க வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல கூட என்ன நினைக்கிறேன், அங்கே ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது. அங்கே வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். என்னங்க இது பாருங்க, விளக்கு தண்டை அதனிடத்தில் நீக்கி விடுவேன். பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு கொடுத்திருக்காரு. வாழ்வதற்கு, நாம் ஒளி வீசுவதற்கு நிறைய விஷயங்களை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆனா நாம் எல்லாத்தையும் எப்படி மாத்திட்டோம் தெரியுமா? நம்முடைய மகிமைக்கா மாத்திக்கிட்டோம். பாருங்க, இந்த இந்த ஒரு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க? அறிவிங்க. நீங்க தர்மம் பண்ணுங்க, பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுங்க, தாகமா இருக்கிறவனுக்கு தண்ணி கொடுங்க, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? இப்போ வஸ்திரம் கொடுக்குறோம், ஆகாரம் கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம். எப்படி மாறி போச்சு தெரியுமா? அது ஒரு சடங்கா மாறி போச்சு. பாருங்க, இது கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறதாக கொடுக்கப்படவில்லை. இங்க தூத்துக்குடியில ஒரு இடத்துல அசனம் நடக்கும் பாருங்க. லட்சக்கணக்கான பேர் வருவாங்க, கடா வெட்டி பயங்கரமான அசனம் நடக்கும். வெளியூர்ல இருந்து எல்லாம் வருவாங்க. அங்க என்ன நடக்கும் தெரியுமா? அடிதடி நடக்கும். கிறிஸ்துவின் அன்பு இல்ல. சில நேரங்கள்ல நாம உதவிகள் செய்யறோம், தண்டு இல்லாத உதவி. அது விளக்கு தண்டுனா என்ன? தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும், தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கணும். தேவனுடைய ஆவியோடு கூட நாம் அதை செய்ய வேண்டும். என்னுடைய பெருமைக்காக நான் எதையும் செய்யக்கூடாது. நான் அநேக நேரங்கள் என்ன செய்யறேன் பாருங்க, உலக மனுஷன் கூட நாம் செய்யக்கூடிய நிறைய தான தர்மங்களை விட நிறைய செய்யறான். நம்ம ஏதோ சின்ன உதவி செய்யறோம், உலக மனுஷன் பாருங்க எப்படி செய்யறான். தண்ணி வெள்ளம் வந்த உடனே எல்லா அமைப்புகளும் போய் நிக்கிறான். நாம செஞ்சோமா? செய்யவே இல்லை. நாம என்ன செஞ்சோம்? நாம இங்க ஒரு அரிசி பைய கொடுத்துக்கிட்டு சந்தோஷப்படுறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் விளக்கு தண்டு. கிறிஸ்து நம்மோடு இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் நாம் செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்காக செய்ய வேண்டும். நான் ஏதோ ஒரு கடமைக்காக ஆண்டவர் சொன்னாரு, வாங்க கிறிஸ்துமஸுக்கு எல்லாருக்கும் பிரியாணி போடுவோம். இல்ல, இது விளக்கு தண்டு மேல வைக்கிற விளக்கு இல்லை. இது சும்மா என்ன செய்யறது வைக்கிற விளக்கு. ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, இப்படியெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தண்டை என்ன செஞ்சிடும், அதுல இருந்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. அங்கே வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல அதான் வாசித்தேன். அபிஷேகம் பெற்றவர்கள், அந்த விளக்கு தண்டு என்னன்னா தேவனிடத்திலிருந்து அபிஷேகம் பெற்றவர்கள். அங்கே சகரியாவில் நாம் வாசிக்கும் பொழுது அதைத்தான் சொல்லுகிறது. சகரியா 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்போம். பேஜ் நம்பர் 1095 பழைய ஏற்பாட்டுல. அங்கே சொல்லுகிறார் பாருங்க.
இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஏன் இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே என்றேன். அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்தின் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். நீங்களும் நானும் விளக்கு அவராலே அன்றி நமக்கு எந்த ரட்சிப்பும் இல்லை. அவருக்குள்ளே நாம் வேரூன்றினவர்களாய், அவருக்குள்ளே நாம் கட்டப்பட்டவர்களாய், அவர் மூலம் தான் நான் கடந்த நாட்களிலே உங்களுக்கு சொன்னேன், நாம் இடம் வாங்கிட்டா என்ன செய்ய முடியாது? நாமளா போய் இடம் வாங்கிட்டேன் அதனால ஒரு பத்திரத்தை எல்லாம் வாங்கி எழுதி நானா கொண்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் என்ன செய்ய முடியாது? பதிவு பண்ண முடியாது. அதற்கென்று நியமிக்கப்பட்ட பத்திர எழுத்தரிடத்துல தான் போனோம். அங்க போய் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனாலும் அந்த எழுத்தரிடத்துல தான் போய் எழுதி நம்ம பதிவு பண்ண முடியும். அதுபோல இயேசு இல்லாமல், இயேசுனுடைய அந்த விளக்கு தண்டி என்கிற அவருடைய கிருபை இல்லாமல், அவரோடு சேர்ந்து நாம் செய்யாவிட்டால், அவரோடு சேர்ந்துன்னா என்னங்க? அவர் சொன்னபடி எல்லாம் செய்யணும். அவர் சொன்னபடி நாம் தாழ்மையா இருக்கணும். அவர் சொன்னபடி நாம் ஜபிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் முழங்கால நின்று ஜபிக்கிறாங்க. எப்படி? ஒருவர் சொன்னாரு, பாருங்க, முழங்கால நின்று ஒரு அதிகாரம் படிங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். முழங்கால நின்று அரை மணி நேரம் ஜபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். முழங்கால நின்று ஜபிச்சா விடுதலை கிடைக்குமா? முழங்கால நின்று படிச்சா விடுதலை கிடைக்குமா? இதெல்லாம் சடங்குகளே தவிர வேறொன்றும் இல்லை. இருதயம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் வேண்டும். அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து விட்டு அந்த அன்பினாலே என்னை எவ்வளவாய் அழுக்கிலிருந்து தூக்கினார், இந்த உலகத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்தார், அவருடைய ரட்சிப்பை எனக்கு தந்தார். இந்த தேவனை நான் எவ்வளவு தாழ்மையாக நான் அவரை ஆராதிக்க வேண்டும், எவ்வளவு பயபக்தியோடு அவருக்கு நான் முன்பதாக நான் நிற்க வேண்டும். நான் முழங்கால் என்ன, நான் சாஷ்டாங்கமாய் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த இருதயம் இருந்தால் அதுதான் அவரோடு இணைக்கப்படுதல். அதனால ஆண்டவர் சொன்னார், தானாய் நீங்கள் கனி கொடுக்க முடியாது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் நிறைய கனிகளை கொடுப்பீங்க. ஆனா நாம எங்க நிலைத்திருக்கிறது இல்ல? கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்க விரும்புவதில்லை. நான் ஜெபிப்பதில்லை, வேதம் வாசிப்பதில்லை, வசனம் உணர்வதில்லை, வசனத்தின்படி வாழ்வதில்லை, என்னுடைய இருதயம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு நான் இயேசுவின் பிள்ளை என்று பாடிக்கொண்டு திரிந்தால் நாம் கனி கொடுக்க முடியாது. அப்படி கனி கொடுக்கிற அனுபவத்தையும் தேவன் விரும்பவில்லை. நாம் அவருக்குள் இருந்து வாழ்ந்தால் தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற அந்த உன்னதமான வாழ்வையும், அவர் நமக்கு காண்பித்திருக்க அந்த வெளிச்சத்திலே நடக்கக்கூடிய அந்த பிரகாசமான இடத்திலே நடக்கக்கூடிய வாழ்வையும் நமக்கு தந்து நம்மை அவருடைய ராஜ்யத்திலும் நம்மை சேர்த்து நித்திய வாழ்வை தந்து அவரோடு கூட என்றும் மகிழ்ந்திருக்க தேவன் நமக்கு செய்வாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.